हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। सद्गुरुनाथ महाराज की जय। नाडीर नाள்தோறும் வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே. கூட்டு பிரார்த்தனை என்பது ஒரு புதிய விஷயம் அல்ல. மகாத்மா காந்தி இத்தகைய ஒரு கூட்டு பிரார்த்தனைகளை பல முறைகள் நடத்தியிருக்கின்றார். எல்லோரும் ஓரிடத்தில் கூடி ஒரே நோக்கத்துடன் ஒரே சிந்தனையுடன் அந்த இறைவனை வேண்டும் பொழுது அதற்கு பலன் அதிகம். ஒரு உதாரணத்தினால் இதை புரிய வைக்க வேண்டும் என்றால், ஒரே ஒரு மல்லி புஷ்பத்தை எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்தில் வைத்தால் அந்த வாசனை இந்த இடத்தை முழுவதும் நிரப்பாது. ஆனால் அதே சமயம் ஒரு மூட்டை மல்லிப்பூ இந்த இடத்தில் வந்து கொட்டினால் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு கூட அதனுடைய வாசனையானது, எங்கிருந்து இந்த மல்லிப்பூ வாசனை வருகின்றது, எங்கிருந்து வருகின்றது, இவ்வளவு வாசனை சுகமாக இருக்கின்றதே என்று அவர்கள் கூட பேச ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு தனிப்பூ கொடுக்கும் சுகந்தத்தை விட ஒரு கூடை நிறைய இருக்கக்கூடிய மல்லிப்பூ அதிகமான ஒரு வாசனையை கொடுப்பது போல், ஒரு தனி மனிதனுடைய பிரார்த்தனையை விட பலர் சேர்ந்து செய்யும் பிரார்த்தனையானது பலம் பொருந்தியதாக இருக்கும். இத்தகைய கூட்டு பிரார்த்தனைகளை மகாத்மா காந்தி தன்னுடைய வாழ்க்கையில் பலமுறை நடத்தி வந்தார். நமக்கும் அத்தகைய ஒரு கூட்டு பிரார்த்தனையை நடத்தினால் என்ன என்ற ஒரு எண்ணம் எழுந்தது. அதை என்று அந்த கூட்டு பிரார்த்தனையை வைத்து கொள்ளலாம் என்று சிந்தித்து கொண்டு வரும்பொழுது, நம்முடைய காலகட்டத்திலே ஏற்பட்ட ஒரு முக்கியமான பகவானுடைய அவதாரம் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சராக வந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சராக பகவான் அவதாரம் செய்து ஜனவரி 1 அன்று அவருடைய பக்தர்களுக்கு அவர்கள் கோரிய அத்தனை வரங்களையும் அவர் அருள் செய்தார். அந்த தினத்தை அவருடைய பக்தர்கள் எல்லாம் கல்பதரு தினம் என்று கொண்டாடி வருகின்றார்கள். நாமும் அந்த கூட்டு பிரார்த்தனையை அதே ஜனவரி 1ஆம் தேதி கல்பதரு தினத்தன்று நடத்துவோம் என்று தீர்மானித்து 2007ஆவது ஆண்டு முதல் இன்று வரையிலும் நாம் நடத்தி வருகின்றோம். முதலிலே சென்னையிலே இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கில் ஆரம்பித்து, அடுத்ததாக தூத்துக்குடி, அடுத்ததாக திருக்கோஷ்டியூர், மீண்டும் சென்னை, தஞ்சை, கோயம்புத்தூர், வேலூர், தேனி, சென்னை, மதுரை, கலட்டுப்பேட்டை, திண்டுக்கல், திருத்தணி, பாண்டி. சென்ற முறை ஆன்லைனில் நாம் நடத்தினோம். இந்த முறையும் அதை தொடர்ந்து ஆன்லைனில் நடத்துகின்றோம். இப்பொழுது உலகம் முழுவதுமே எங்கு பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, மீடியாக்களும் சரி,
மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு விஷயமானது அதிகமாக 2 வருடங்களாக பேசப்படுகின்றது. கோவிட், பேண்டமிக் என்ற வார்த்தைகள் தான் அது. இதற்கு காரணம் என்ன? பல ஜோதிடர்கள் கிரகங்களுடைய நிலைகளை ஆராய்ந்து கிரகங்களுடைய நிலைகள்தான் இதற்கு காரணம் என்று சொல்லுகின்றார்கள். சிலர் இது இயற்கை என்கின்றார்கள். இப்படி தொற்று நோய் வருவது அவ்வப்பொழுது நிகழக்கூடிய ஒன்றுதான் என்றும் சொல்லுகின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் நாம் அதனுடைய தாக்கத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த தாக்கம் 2 வருடமாக ஒரு நகரம் என்று இல்லாமல், ஒரு நாடு என்று இல்லாமல், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை நாட்டிலும் வசிக்கக்கூடிய மனிதர்களிடையே இந்த தாக்கம் ஒரு பெரிய பீதியை, பயத்தை உண்டாக்கி இருக்கின்றது. மரணங்களை உண்டாக்கி இருக்கின்றது. நாம் சொந்த பந்தங்களை இழந்து நிறைய குடும்பங்கள் தவிக்கின்றன. இதற்கு என்ன காரணம் என்றால் காலம் என்று தான் சொல்ல வேண்டும். பாகவதத்திலே பகவான் கிருஷ்ணர் தர்மபுத்திரரை பார்ப்பதற்காக செல்கின்றார். தர்மபுத்திரரை பார்ப்பதற்காக செல்லும் பொழுது தர்மபுத்திரரை பார்த்து சொல்லுகின்றார், பீஷ்மர் அம்பு படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கின்றார். தர்மபுத்திரா, அவருக்கு அவருடைய அப்பா ஒரு வரம் கொடுத்திருக்கின்றார். அவர் எப்பொழுது விரும்புகின்றாரோ அப்பொழுது மரணம் வரும். அவர் எதற்காக காத்திருக்கின்றார் தெரியுமா? உத்தராயண புண்ணிய காலம் என்பது அவர் வெளியிலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்தரங்கமாக என்னுடைய தரிசனம் வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். அதற்காக நான் அவரை பார்க்க போகின்றேன். ஒரு மகாத்மா, ஒரு ஜீவன் முக்தர், ஒரு ஞானி, ஒரு உத்தம பக்தர் அவருடைய கடைசி காலத்தில், பிராணன் பிரியக்கூடிய காலத்தில் அந்த இடத்தில் நாம் இருந்து அவரை தரிசனம் செய்வது என்பது ஒரு பெரிய பாக்கியம். ஏனென்றால் அந்த இடத்திலே 33 கோடி தேவர்களும் வந்திருப்பார்கள். அவர் எந்த ஒரு உலகத்திற்கு செல்ல போகின்றாரோ அந்த உலகத்திலிருந்து ஒரு ரதம் வந்திருக்கும் அவரை அழைத்து செல்வதற்கு. அந்த உலகத்தினுடைய தூதர்கள் வந்திருப்பார்கள். அவர்களெல்லாம் நம்முடைய கண்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட அவர்களுடைய ஒரு சாநித்தியம் நம்மிடத்திலே ஒரு புதிய ஒரு உணர்வை, ஒரு கெமிஸ்ட்ரியை உண்டாக்கும், ஒரு அனுக்கிரகத்தையும் கொடுக்கும். தர்மபுத்திரா, இது பெரிய பாக்கியம், நீயும் என் குடன் வா என்று தர்மபுத்திரரை அழைத்து கொண்டு அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருக்கக்கூடிய பீஷ்மரை பார்ப்பதற்காக பகவான் கிருஷ்ணர் செல்லும் பொழுது அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன், குந்தி, திரௌபதி எல்லோரும் உடன் வருகின்றார்கள். அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருக்கக்கூடிய பீஷ்மரை பார்த்து அவர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு நிற்கின்றார்கள். அப்பொழுது பீஷ்மர் குந்தியை பார்த்து அழுகின்றார். எவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டால் இந்த குந்தி! வாழ்க்கையிலே குந்தியை போல் கஷ்டப்பட்ட மற்றொரு பெண்மணியை பார்க்க முடியாது. குந்தியே தன் ஸ்துதியில் பாகவதத்தில் சொல்லுகின்றாள், கிருஷ்ணா, ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும், ஒரு சுகம் வரும், ஒரு கஷ்டம் வரும், சுகம் வரும். இது இயற்கை. சரி, போகட்டும், விடு. சிலருக்கு கஷ்டம் 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 என்று தொடர்ந்து வரும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலோ கஷ்டங்கள் ஒரே நேரத்தில் பல திசைகளிலிருந்து என்னை நோக்கி வந்தது என்கின்றார். இந்த பக்கத்திலிருந்து ஒரு கஷ்டம், அந்த பக்கத்திலிருந்து ஒரு கஷ்டம், அந்த பக்கத்திலிருந்து ஒரு கஷ்டம், இப்படி கஷ்டங்கள் ஒரே நேரத்திலே பல இடங்களிலிருந்து தாக்குதல்.
அப்படி வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டால் கணவன் இல்லை, குழந்தைகளை வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு. எவ்வளவு கஷ்டப்பட்டால் பீமனுக்கு கொழக்கட்டையில் விஷத்தை வைத்து கொடுத்து அவனை கொல்வதற்கு பார்த்தார்கள். அரக்கு மாளிகையிலே நெருப்பு வைத்து கொளுத்த பார்த்தார்கள். அவர்கள் தங்களை மறைத்து கொண்டு ஒரு பெரிய ராஜகுமாரர்கள் பிக்ஷை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். தன்னை மறைத்து கொண்டு விராட தேசத்திலே வசிக்கக்கூடிய ஒரு அவசியம் அவர்களுக்கு ஏற்பட்டது. சூதாட்டத்தில் தோற்று போன காலத்தில் தன்னுடைய மனைவியையே பந்தயம் வைத்து ஆட வேண்டிய ஒரு நிர்பந்தம். அந்த சந்தர்ப்பத்திலே திரௌபதியானவள் சபையிலே அவமானப்படுத்தப்பட்டால், அவர்கள் அனுபவித்த துன்பங்கள் என்பது ஒன்றா இரண்டா என்றால் துன்பங்களுக்கு மேல் துன்பம், துன்பங்களுக்கு மேல் துன்பம், அத்தனை துன்பங்களும் சேர்ந்து 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 வருகின்றது. பீஷ்மர் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கின்றார். யாராவது ஒருவர் வாழ்க்கையிலே துன்பப்பட்டார் என்றால் உடனே நாம் என்ன சொல்லுவோம் என்றால், ஐயோ பாவம் என்றோம். ஐயோ பாவம் என்றால் என்ன அர்த்தம்? அவர் பாவம் செய்திருக்கின்றார், அந்த பாவத்தின் பலனாகத்தான் இந்த துன்பத்தை அனுபவிக்கின்றார். சிலர் சொல்வார்கள், அவன் செய்த அதர்மத்திற்கு இது நன்றாக வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்திருந்தானால், அதர்மத்துடன் வாழ்க்கையில் தர்மம் இல்லாமல் நடந்து கொண்டிருந்தானால், அவன் துன்பப்படும் பொழுது மக்களுக்கு இது நியாயம்தான் என்று படும். ஆனால் தர்மமே ஒரு உருவம் எடுத்து அவதாரம் எடுத்து தர்மபுத்திரராக உலகத்திலே நடமாடிக்கொண்டிருக்கின்றார், குந்தியினுடைய புதல்வர். அடுத்தது, ஒரு மனிதனுக்கு துக்கம் வந்தது என்றால் அவன் பயந்தாங்குழிடா, அவனுக்கு தைரியமே கிடையாது, அதனால தான் இவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் பீமனை போல பலசாலி குந்தியினுடைய புதல்வன். பீமனுக்கு சமமான ஒரு பலசாலியை சொல்ல முடியுமா? இல்லை. நல்ல பராக்கிரமம் என்றால் அர்ஜுனனை போல ஒரு பராக்கிரமசாலியை சொல்ல முடியுமா? பராக்கிரமத்திற்கும் பலத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால், யானையிடம் இருப்பது பலம், சிங்கத்திடம் இருக்கக்கூடியது பராக்கிரமம். காட்டிலே எவ்வளவோ மிருகங்கள் இருந்தாலும் கூட அந்த காட்டினுடைய அரசன் என்ற சிங்கத்தை நாம் ஏன் சொல்கின்றோம் என்றால், அந்த சிங்கத்திற்கு பயம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஒவ்வொரு மிருகங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கின்றது. நாய் என்றால் அந்த நாய் நன்றியுடன் இருக்கின்றது, நரி என்றால் அந்த நரி தந்திரத்துடன் இருக்கின்றது. அதுபோல் சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷ தன்மை என்னவென்றால், அதற்கு பயம் என்றால் என்னவென்றே தெரியாது. அதே சமயத்திலே அது மறைந்திருந்தும் தாக்காது, நேருக்கு நேர் வந்துதான் அதற்கு வேண்டிய இரையை அடிக்கும். சிங்கத்திடம் இருக்கக்கூடியது பராக்கிரமம், யானையிடம் இருக்கக்கூடியது பலம். பீமன் பலம் பொருந்தியவன், அர்ஜுனன் பராக்கிரமுடையவன். அதோடு நகுலனும் சகாதேவனும் அவ்வளவு மதியூகிகள், வருவதை முன்பாகவே கணிக்கக்கூடியவர்கள், புத்திசாலிகள், பலவிதமான சாஸ்திரங்களை படித்தவர்கள். இவ்வளவு பேர் கூட இருந்தும் குந்தி வாழ்க்கையில் அவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார். சரி, ஒரு மனிதனிடம் பலம் இருக்கின்றது, பராக்கிரமம் இருக்கின்றது, தர்மம் இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது, எல்லாம் இருந்தாலும் கூட கடைசியாக நாம் ஒன்று சொல்லுவோம், தெய்வ அனுகூலம் இல்லை, தெய்வம் இவர்கள் பக்கத்தில் இல்லை, அதனால தான் இவர்களுக்கு இவ்வளவு கஷ்டம், இவ்வளவும் இருந்தும் இவர்கள் துன்பப்படுகின்றார்கள் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்திலே தெய்வமே பூமியிலே இறங்கி கிருஷ்ணனாக அவர்களுடன் எப்பொழுதுமே இருந்து வருகின்றார். அவர்களுடனே அமர்ந்து சாப்பிட்டு பேசி படுத்து தூது சென்று தேரோட்டி
அந்த குடும்பத்திற்கு எல்லாமாகவே இருந்து வரக்கூடிய கிருஷ்ணர் பகவானே கூட இருந்தும் அவர்கள் இவ்வளவு துன்பத்திற்கு ஆளாகி இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் அந்த அன்பு படுக்கையில் படுத்திருக்கக்கூடிய அந்த பீஷ்மர் சிந்தனை செய்து ஒரு வார்த்தை சொல்கின்றார், சர்வம் காலகிருதம் மன்யே என்கின்றார். அப்பொழுது காலம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த காலத்திற்கு மனிதன் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டியிருக்கின்றது. காலம் என்றால் ஒருவர் வயதானவராக இருக்கின்றார் என்றால் உங்களுக்கு எத்தனை வயது என்றால், நாம் இதுவரைக்கும் யாராவது எனக்கு 300 வயது 400 வயது என்று சொல்லி கேள்விப்பட்டதில்லை. ஒரு வயது ஆனவுடனேவே அவருக்கு தெரிந்து விடுகின்றது மரணம் வரப்போகின்றது என்பதை அவரே தீர்மானித்து விடுகின்றார். ஒரு மனிதனுடைய சராசரி வயது இவ்வளவுதான் என்ற ஒரு காலம் இருக்கின்றது. ஒரு பெண் கர்ப்பவதியானால் எனக்கு எப்போது ஒரு குழந்தை பிறக்குமோ தெரியாது என்று சொல்வதில்லை. கரெக்டாக 10வது மாதம் குழந்தை பிறக்கும் என்பது கணிக்கப்படுகின்றது. அதுவும் ஒரு காலத்துக்கு உட்பட்டு தான் நடக்கின்றது. சூரியன் காலையில் வருகின்றது, மாலையிலே சந்திரன் வருகின்றது, அதுவும் ஒரு காலத்துக்கு உட்பட்டு தான் நடக்கின்றது. பூமியினுடைய சுழற்சி, கிரகங்களுடைய சுழற்சி எல்லாமே ஒரு காலத்துக்கு உட்பட்டு தான் இயங்குகின்றது. எல்லாமே இயற்கையே ஒரு காலத்துக்கு உட்பட்டு இயங்குகின்றது என்பது போல உலகத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நிகழ்வுகளும் கூட காலத்திற்கு உட்பட்டு தான் நடக்கின்றன. மாம்பழம், இது மாம்பழ சீசன். அந்த மாமரத்திற்கு நாம் இப்பொழுது பழுக்க வேண்டும் என்று யார் சொன்னார்கள்? அந்த சீசன் வந்தவுடனே மாம்பழம் மார்க்கெட்டிற்கு வந்து விடுகின்றது. அந்த சீசன் வந்தவுடனே பலாப்பழம் மார்க்கெட்டிற்கு வந்து விடுகின்றது. அந்த சீசன் வந்தவுடனே சாமந்திப்பூ மார்க்கெட்டிற்கு வந்து விடுகின்றது. அந்த சீசன் வந்தவுடனே மல்லிகைப்பூ மார்க்கெட்டிற்கு வந்து விடுகின்றது. இப்படி எல்லாமே காலத்துக்கு உட்பட்டு நடப்பதை நாம் பார்க்கின்றோம். காலத்துக்கு உட்பட்டு மனிதனுடைய வாழ்க்கை மட்டுமல்ல. சில சமயம் நாம் அப்படி சிந்தித்து பார்க்கும் பொழுது தோணும், என்ன என்றால், ஒரு காலகட்டத்திலே இந்த மாங்காடு கோவில், காமாட்சி அம்மன் கோவில் இருக்கின்றதல்லவா, அந்த கோவிலுக்கு பாழடைந்த நிலையிலே அந்த காமாட்சி அம்மன் கோவில் இருந்தது. அந்த கோவிலுக்கு சென்று யாராவது அம்பாளுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்றால் அந்த பூஜை செய்பவருடைய வீடு எங்கு இருக்கின்றது என்று தேடிக்கொண்டு செல்ல வேண்டும். பிறகு ஒரு காலகட்டம் எப்படி ஆனது என்றால், அந்த மாங்காடுக்குள்ளவே நுழைய முடியாது. அவ்வளவு ஜனங்கள் வருவார்கள், ஒரே கியூ நிற்கும். 7 வாரம் சேர்ந்தார் போல் வருவார்கள். எலுமிச்சம்பழம் வாங்கி கொண்டு போவார்கள். வரும் பக்தர்களுக்கெல்லாம் பால் கொடுப்பார்கள். கூட்டமான கூட்டம் வந்தது. இப்பொழுது நிதானமாக இருக்கின்றது. அப்பொழுது எனக்கு தோன்றுகின்றது, இந்த கோவிலுக்கும் கூட ஒரு காலம் இருக்கின்றது போல இருக்கின்றது. தெய்வம் கூட ஒரு காலத்திற்கு கட்டுப்படுகின்றது. பாழடைந்த நிலையில் இருந்த ஒரு கோவில் திடுமென்று ஒரு உன்னத ஸ்திதிக்கு வருகின்றது. பிறகு நிதானமாக இருக்கின்றது. திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலும் அப்படித்தான். ஒரு காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் தமிழ்நாட்டிலே கருமாரியம்மனை பற்றிய பாடல்கள் தான், கருமாரியம்மனை பற்றிய பேச்சு தான். வெளியூரிலிருந்து பக்தர்கள் எல்லாம் தேடிக்கொண்டு இந்த கருமாரியம்மன் கோவிலுக்கு வந்தார்கள். அப்படி ஒரு உன்னத ஸ்திதியை அடைந்தது. இப்படி நாம் பார்க்கின்றோம். அப்போ தெய்வம் கூட ஒரு காலத்திற்கு கட்டுப்படுகின்றது. நாம் இப்படி பயணம் செய்யும் பொழுது பெரிய பங்களாக்களை பார்க்கின்றோம். அது யாருடைய வீடு என்றால், ஒரு பெரிய பிரமுகருடைய வீடாக ஒரு காலத்தில் இருந்திருக்கும். இப்பொழுது அந்த வீட்டு வாசலிலே ஒரு வாட்ச்மேன் மட்டும் இருப்பார்.
ஆனால் அந்த பிரமுகர் வாழும் பொழுது அந்த வீடு எப்படி இருந்திருக்கும் என்றால், நூற்றுக்கணக்கான கார்கள் வாசலிலே நிற்கும். பிரமுகர்கள் அவருடைய தரிசனத்திற்காக காத்து கொண்டு இருப்பார்கள். ஒரே கூட்டமும் வைபவமுமாக இருந்த அந்த வீடு இப்பொழுது எந்த ஆரவாரமும் இன்றி அந்த வீடு அப்படியே ஒரு வெறிச்சோடி கிடக்கின்றது என்றால், அந்த வீட்டிற்கும் ஒரு காலம் இருக்கின்றது, அந்த வீடும் ஒரு காலத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காலத்திற்கு கட்டுப்படுகின்றது. எந்த தேசத்திலே வாழ்கின்றோமோ அந்த தேசத்தினுடைய சட்டங்களுக்கு கட்டுப்படுகின்றது. எந்த மனிதரை அனுசரித்து வாழ்கின்றானோ அந்த மனிதனுக்கு அவன் கட்டுப்படுகின்றான். அதுபோல் இறைவனும் இறைவனை விட காலம் பெரியதா, காலத்தை விட இறைவன் பெரியவனா என்றால், இறைவன்தான் காலத்தை விட பெரியவன். இருந்தாலும் இறைவன் அந்த காலத்திற்கு கட்டுப்படுகின்றான். அந்த காலமும் அவனால் தோற்றுவிக்கப்பட்டதுதான். காலமும் அவனால் தோற்றுவிக்கப்பட்டு அந்த காலத்திற்கு அவன் கட்டுப்படுவது எப்படி என்றால், நாம் ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணும் பொழுது அந்த ட்ரஸ்டினுடைய ஆப்ஜெக்ட்ஸ் என்ன என்று நாமே தான் அந்த ட்ரஸ்டினுடைய ஆப்ஜெக்ட்ஸை இன்னதெல்லாம் இருக்க வேண்டும் என்று நாமே தான் நிர்ணயம் செய்கின்றோம். பிறகு அதற்கு நாமே தான் கட்டுப்பட்டும் நடக்கின்றோம். அது மாதிரி தான் இறைவனும் காலத்தை படைத்துவிட்டு அந்த காலத்திற்கு அவனும் கட்டுப்பட்டு நிற்கின்றான். அப்பொழுது இறைவனே காலத்திற்கு கட்டுப்பட்டு விடுவான் என்றால், நாம் இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து நமக்கு என்ன பயன் என்ற ஒரு கேள்வி வந்துவிடும். இறைவன் காலத்திற்கு கட்டுப்பட்டவனாக இருந்த போதிலும் கூட அவனை மனமுருகி நம்பிக்கையுடன் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த காலத்தையும் மீறி அவன் அருள் செய்கின்றான் என்பதுதான் உண்மை. இப்பொழுது குந்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாள் என்று சொல்லும் பொழுது, திரௌபதியானவள் சபையிலே அவமானப்படுத்தப்பட்டாள். கிருஷ்ணனோ அந்தர்யாமி, சர்வ உலகத்திற்கும் சாட்சி. தர்மபுத்திரர் சூதாடுகின்றார் என்று தெரியும். தன்னிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் பணயம் வைத்து ஆடுகின்றார் என்று தெரியும். கடைசியிலே திரௌபதியையும் பணயம் வைத்து ஆடுகின்றார் என்று தெரியும். அந்த சபையிலே திரௌபதியை அவமானப்படுத்துவதற்காக அழைத்து வருகின்றார்கள் என்று தெரியும். அந்தர்யாமியாகவும் சர்வ சாட்சியாகவும் இருக்கக்கூடிய பகவான் அப்பொழுது தலையிடவே இல்லை. இத்தனைக்கும் அவருக்கு பாண்டவர்கள் குடும்பத்தின் மீது, திரௌபதியின் மீது அவ்வளவு கருணை. ஆனாலும் பகவான் சமதர்ஷியாக அப்பொழுதும் அப்படியே இருக்கின்றான். ஆனால் திரௌபதி கோவிந்தா என்றவுடன் இறைவன் ஓடி வருகின்றான் துணைக்கு. இறைவன் தான் பக்ஷபாதம் என்றால், சிலர் எனக்கு வேண்டியவர்கள், சிலர் எனக்கு வேண்டாதவர்கள், சிலர் எனக்கு பிடித்தவர்கள், சிலர் எனக்கு பிடிக்காதவர்கள் என்று எந்த வித்தியாசமும் இறைவனிடம் கிடையாது. ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், இன்ன குலம், இன்ன மதம், இன்ன மொழி, எதுவுமே கிடையாது. இறைவன் ஒன்றே ஒன்றை மட்டும்தான் எதிர்பார்க்கின்றான். என்ன எதிர்பார்க்கின்றான் என்றால், நீ என்னுடைய கருணையை நம்புகின்றாயா, விரும்புகின்றாயா என்பதை காட்டிலும் நம்புகின்றாயா? அந்த இடத்திலே நம்பிக்கை இருப்பதனால்தானே திரௌபதி அழைக்கின்றாள். இந்த இடத்திலும் இந்த ஒரு சூழ்நிலையிலும் எனக்கு அவரால் அருள் செய்ய முடியும், அவரால் வர முடியும், அவரால் என்னை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு அழைத்ததனால் இறைவன் அங்கு வருகின்றான். அந்த நம்பிக்கை எப்பொழுது வர வேண்டும் என்றால், நாம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுதுதான் அந்த நம்பிக்கை வர வேண்டும். பொதுவாக நாம் என்ன செய்வோம் என்றால், மற்ற நேரத்திலெல்லாம் நம்பிக்கையை வைத்து கொண்டு விட்டு கஷ்டம் வரும் பொழுது அந்த நம்பிக்கையை இழந்து விடுவோம். ஆமாம், இவ்வளவு நாள் பூஜை செய்து என்ன பலத்தை கண்டோம், இவ்வளவு நாள் கோவிலுக்கு சென்று நாம் என்ன பலனை கண்டோம் என்று
நாம் அதைரியப்பட்டு விடுவோம். கஷ்டம் வரும்பொழுதுதான் நாம் இன்னும் இறைவனை இறுக்கி பிடித்து கொள்ள முடியும். இறைவனை இறுக்கி பிடித்து கொள்ள முடியும் என்பதற்கு நமக்கு புரிகின்ற மாதிரி சொல்ல வேண்டும் என்றால், ஒருவருக்கு கல்யாண நாள், தன்னுடைய மனைவியுடன் கோவிலுக்கு சென்றார். அர்ச்சனை செய்வதற்காக சுவாமிக்கு திரை போடப்பட்டிருந்தது. எவ்வளவு நாழியாகும் திரை திறப்பதற்கு என்று கேட்டார். ஒரு 15 நிமிடங்கள் ஆகும், பொறுமையாக இருங்கள் என்றார்கள். அவர் சொன்னார், இல்லை இல்லை, என்னால் 15 நிமிடங்கள் பொறுமையாக இருக்க முடியாது. நான் ஒரு சினிமாவிற்கு டிக்கெட் புக் செய்திருக்கின்றேன், போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு அங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர் கையிலே அந்த தேங்காய், பழம், வெற்றலை பாக்கு எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு, பணமும் கொடுத்துவிட்டு, என்னுடைய பேருக்கு நீங்களே அர்ச்சனை செய்து விடுங்கள் என்று ஸ்கூட்டரிலே சினிமாவுக்கு கிளம்பிவிட்டார். போகும் வழியிலே ஒரு லாரி அடிபட்டு ஒரு ஹெட் இன்ஜுரி மனைவிக்கு. கணவன் இப்பொழுது தந்த மனைவியை ஆஸ்பத்திரியிலே அட்மிட் செய்துவிட்டு இப்பொழுது இறைவனை நோக்கி அழுகின்றான், கதறுகின்றான், உருகின்றான். இறைவா, எப்படியாவது என்னுடைய மனைவியை காப்பாற்று. 15 நிமிடங்கள் கோவிலில் பொறுமையாக இருக்க முடியாத அவனால் இப்பொழுது ஆஸ்பத்திரியிலே அழுது துடித்து ரகளை செய்கின்றான். அப்பொழுது கடவுள் நம்பிக்கை இவனுக்கு கோவிலிலே இருந்ததா, ஆஸ்பத்திரியிலே இருந்ததா என்றால், கோவிலை விட ஆஸ்பத்திரியில்தான் இருந்தது. அந்த ஆஸ்பத்திரியில் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் கஷ்டம். ஒரு சாமானிய மனிதனால் கஷ்டம் வரக்கூடிய நிலையிலே இறைவனை உருகி 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 நினைக்கின்ற மாதிரி சந்தோஷமான ஒரு நாளிலே, சாதாரண ஒரு நாளிலே நினைக்க முடியாது. புராணங்களை எடுத்து பார்த்தாலும் கூட பரீட்சித்துக்கு 7 நாட்களில் மரணம் என்றவுடன் அவன் பாகவதம் கேட்க வருகின்றான். கஜேந்திரனை 1000 ஆண்டுகள் அந்த முதலை பிடித்து கொண்டிருந்த போதும் கூட இனி தன்னுடைய பலமும் தன்னுடைய யானை கூட்டத்தினுடைய பலமும் எதுவுமே தன்னை காப்பாற்றாது. நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே என்று அலறின பிறகுதான் பகவான் வருகின்றான் என்றால், பகவான் அவனுடைய கருணையை நீ நம்பி அவனை அழைக்க வேண்டும். உனக்கு நம்பிக்கை வந்துவிட்டதா வரவில்லையா என்று எப்படி நீ தெரிந்து கொள்வது? யாராவது ஒருவர் என்னிடம் வருகின்றார், எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று கேட்கின்றார். நான் உடனே அவரிடம், நீங்கள் தினமும் ஒரு 10 நிமிடம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே என்று சொல்லுங்கள், உங்களுக்கு வேலை கிடைத்துவிடும் என்று சொல்லுகின்றேன். அவருக்கு எப்பொழுது தெரியுமா வேலை கிடைக்கும்? தினமும் நான் சொன்னபடி அவர் இந்த ஹரே ராமா சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய அடி மனதிலே ஒரு எண்ணம் ஓடும், இந்த ஹரே ராமாலாம் சொன்னால் எப்படி வேலை கிடைக்கும்? நான் வேலை கிடைக்கிறதுக்கும் இந்த ஹரே ராமாவுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஏதோ சொல்லியிருக்கார், சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த அண்டர்லைனில் ஒரு தாட் ஓடுறது இல்லையா? அந்த தாட் என்னைக்கு ரிமூவ் ஆகிறதோ அப்போ தான் அவருக்கு நம்பிக்கை வந்திருக்குன்னு அர்த்தம். இல்லை, இந்த நாமா எனக்கு வேலையை வாங்கி கொடுக்கும், இல்லை அவர் சொன்னார்னா அதில் ஒரு பொருள் இருக்கும். அந்த அண்டர்லைனில் ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கு. இந்த நாமா சொல்லிகிட்டே இருந்தால் எப்படி நடக்கும்? கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கின்றார்கள். காலையில் ஒரு தீபம் ஏற்றி நாமம் சொன்னால் சேர்ந்துடுவார்கள்னா, கார்த்தால நாமம் சொன்னால்
நாம் ஏதாவது முயற்சி பண்ணாமல் அவர்கள் எப்படி சேருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்வி ஒன்று விட்டுட்டு போனாதான் நம்பிக்கை ஸ்திரப்பட்டு விட்டது. கோவிலுக்கே நாம் செல்லும் பொழுது பகவானை அப்படி பார்க்கும்பொழுது நமக்கே என்றைக்கும் இல்லாத அதிசயமாக கண்லேருந்து ஒரு ஜலம் வரும். உடனே நமக்கு தோணும், யாராவது பார்க்குறாளா? இந்த யாராவது பார்க்குறாளான்னு உள்ளேந்து ஒருத்தன் பார்க்குறான் இல்லையா, அவன் போனால் தான் உனக்கு ஞானம் வரும். உள்ளேந்து ஒருத்தன் எட்டி பார்த்துண்டே நம்ம கண்லேருந்து ஜலம் இந்த நேரமாக பார்த்து பக்கத்தில் யாருமே இல்லாமல் போயிட்டாலே நமக்கே என்றைக்கும் இல்லாத அதிசயமாக அபூர்வமாக கண்லேருந்து ஜலம் வருதே, கொஞ்சம் பக்தி வருதே அப்படிலாம் நம்ம சிந்திக்கும் பொழுது உள்ளேந்து ஒரு ஆள் இது யாராவது பார்க்குறானா அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு 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 அட்டென்ஷன் சீக்கிங், ஒரு புகழை தேடுறதே, அந்த ஆள் மறையணும். அந்த ஆள் மறைஞ்சாதான் நமக்கு என்ன வரும்னா ஞானமும் வரும், பக்தியும் வரும். அந்த ஆள் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் வரவே வராது. ஏன் அப்படின்னா, வெற்றினா என்ன? ஒரு வேட்டைக்கு செல்கின்ற ஒரு ராஜா வெற்றியோடு திரும்பி வருகின்றார் என்றால், இன்றைக்கு அவர் 100 மான்களை அடித்தார், 50 யானைகளை கொன்றார், இவ்வளவு புலிகளை அடித்தார் என்ற பராக்கிரமம் சொல்லிக்கொண்டு அப்படியே மூலம்லாம் அடிச்சுட்டு திரும்பி வரான். இன்னொரு விதத்தில் சிந்தனை பண்ணிப்பார், இந்த ராஜாவுடைய வெற்றி என்பது இவ்வளவு மிருகங்களுடைய தோல்வி. ஒருத்தருடைய வெற்றிக்கு பின்னாடி ஒருத்தருடைய தோல்வி இருக்குது, பல பேர்களுடைய தோல்வி இருக்குது. ஒரு வெற்றிக்கு பின்னாடி இவ்வளவு தோல்விகள் இருந்தால் தான் ஒருத்தரால் வெற்றி அடைய முடியும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை அப்படின்னு விட்டாலே, இல்லைன்னா ஒரு கேம் அப்படின்னு விட்டா கூட, ஒருத்தர் வெற்றி பெற்று விட்டார் என்று கொண்டாடும் பொழுதே இன்னொருத்தர் தோல்வி அடைந்து விட்டார். அப்போ நான் வெற்றி பெற்ற மனிதன், நான் வெற்றி பெற்ற மனிதன் என்பது எப்படி? சரி, நாடு சொன்னீர்கள் புரிகின்றது, கேம் சொன்னீர்கள் புரிகின்றது. வேட்டைக்கு போனான், எவ்வளவோ மிருகங்களை அடித்து கொண்டு வந்தான், அது அவனுடைய வெற்றி, மிருகங்களுடைய தோல்வி என்று சொன்னீர்கள், அதுவும் புரிகின்றது. இவன் வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற மனிதன், இவன் வாழ்க்கையிலே வாழ்க்கை இழந்து தோல்வி அடைந்த ஒரு மனிதன் என்று எப்படி தீர்மானிப்பது? ஒரு மனிதன் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அவன் சிலரை தோற்கடிக்க வேண்டும். அவன் சிலரை தோற்கடித்தால்தான் அவன் வெற்றியுள்ள மனிதனாக மாற முடியும். யாரை தோற்கடிச்சா இவன் வெற்றியுள்ள மனிதனாக மாற முடியும்? இவனுடைய காம்படிட்டரியா? யார? இல்லை, அவனுடைய மனதிலிருந்து இது என்னால் முடியாது, இட் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் இம்பாசிபிள், இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒரு எண்ணங்கள் திரும்ப 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 வந்துட்டுருக்கு இல்லையா? அந்த அவநம்பிக்கைகளை தோல்வி அடைய செய்தால் இவன் வெற்றியுள்ள மனிதனாக மாறுவான். அப்போ அவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கே, நம்பிக்கை தான் மாத்துறது அவனை. இப்போ மனசில் அந்த நம்பிக்கை வரணும். மனசில் அந்த நம்பிக்கை வரணுங்கிற பொழுது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக அந்த இடத்துல சிந்தனை பண்ண வேண்டியிருக்கு. மனசில் வரக்கூடிய தாட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் இல்லை. நமக்கே சில சமயம் தோன்றது, என்னடா இப்படிலாம் நமக்கு ஒரு எண்ணங்கள் வரதே அப்படின்னு தோன்றது. ஒரு கதை கூட சொல்லுவா, இப்படி ஒரு வழிப்போக்கன் நடந்து போயிட்டே இருந்தான், நல்ல வெயில் அவனுக்கு. ரொம்ப நாழி வெயிலில் நடந்தானா அவனுக்கு எங்கேயாவது படுத்துட்டு கொஞ்ச நாழி ரெஸ்ட் எடுத்துட்டா தேவையில்லைன்னு தோணித்து. ஒரு மரம், அந்த மரத்தடியில் வந்து படுத்துட்டான். ஆனால் அவனுக்கு தெரியாது அது ஒரு கற்பக விருட்சம்ட்டு, அது சாதாரண மரம் நினச்சிட்டான். அவன் படுத்துட்டு இருந்தவனுக்கு நல்ல பசி ஏற்பட்டது. இந்த நேரத்தில் நமக்கு யாராவது நல்ல ஃபுட்டு கொண்டு கொடுத்தா நன்னா இருக்குமே நினச்சான். நினச்சது தான் தாமதம். 5-6 பேர் வந்தால் நல்ல விதவிதமான ருச்சியான உணவுகள் அவனுக்கு கொண்டு வந்து பரிமாறப்பட்டன. நல்லா சாப்பிட்டான்.
ரொம்ப தூரம் நடந்திருக்கானா, நல்ல டயர்டாக இருந்தான். சரி, படுத்துக்கிறதுக்கு ஒரு கட்டில் இருந்தால் நன்னா இருக்குமே அப்படின்னா ஒரு சந்தன கட்டில் வந்தது, மெத்த இருந்தது, ஜம்மன்னு ஏறி படுத்துண்டான். சில பேருக்கு கால் பிடிச்சி விட்டாதான் தூக்கம் வரும். அதுமாரி நமக்கு கால் பிடிச்சி விட்றதுக்கு 2 பேர் இருந்தால் தேவலையே அப்படின்னா 2 ஆள் வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டா. தூங்கி எழுந்தான் சாயங்காலம் 6 மணி 7 மணி ஆகிடுது, இருட்டாயிடுது. இருட்டான உடனே இப்படி பார்த்தா ஒரே புஷஸ். இங்கிருந்து ஏதாவது புலி சிங்கம் வந்து நம்மளை அடித்து சாப்பிட்டதுன்னா என்னடா ஆகும்னா, ஒரு புலி வந்தது, சிங்கம் வந்தது, அடித்து சாப்பிட்டுட்டு போயிடுது. இவன் என்ன நினைக்கிறானோ எல்லாம் நடந்தது இல்லையா? அப்போ நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடாது. ஆனால் அந்த நினைப்புகளை நம்மளால் சரியாக கொண்டு வர்றதுக்கு ஒரு அழகான வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா, முதல்ல மனதில் என்ன ஒரு எண்ணம் வரணும்னு நினைக்கிறையோ அந்த எண்ணத்தை வாயினால் திரும்ப 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 சொல்லிண்டு வா. உதாரணமாக நாமே போட்டிருக்கோம், ஒருவன் வாழ்க்கையில் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவன் என்ன பண்ணணும்? அப்போ அவன் திரும்ப 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 ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கணும். நோ நேம், நோ ஃபேம், நோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், ஒன்லி கிருஷ்ணா. நோ நேம், நோ ஃபேம், நோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், ஒன்லி காட். இப்படி திரும்ப 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 ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணுற மாதிரி இந்த வேர்ட்ஸை நம்ம சொல்லிட்டு, இந்த சென்டென்சஸை சொல்லிட்டு வந்தால் அது கொஞ்ச நாள் கழித்து உன்னோட தாட்ஸாக மாறிடும். இப்படி உன்னுடைய தாட்ஸை வந்து நீ எப்படி வரவழைக்கணும்னு நினைக்கிறையோ அப்படி டியூன் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணிக்க முடியும். இது வந்து எந்த விதத்தில் இருந்தாலும் சரி. அதனால் முதல்ல அதை என்ன பண்ணு, நல்ல ஒரு அழகான சென்டென்சஸாக ஃபார்ம் பண்ணிட்டு அந்த சென்டென்சஸாக ஃபார்ம் பண்ணினதை நம்ம திரும்ப 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 ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்தோமானால் என்ன ஆகிடும்னா அதுவே மனதனுடைய எண்ணங்களாக மாறிடும். மனதனுடைய எண்ணங்களாக அது மாறும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய செயல்பாடுகளில் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். செயல்பாடுகளில் வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது அதுவே உன்னுடைய ஒரு குணமாக ஆகிடும். அப்படி தான் இருக்க ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அது என்ன ஆகிடும் அப்படின்னுட்டா உன்னோட உடம்பில் இருக்கிற ஜீன் அதில் போய் பரவி அதை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அந்த லட்சியத்தை உன்னை அடைய வச்சிடும். முதல்ல எந்த ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் அந்த பெரிய விஷயத்தை நீ என்ன பண்ணு அப்படின்னுட்டா நம்பிக்கை, இதை என்னால் முடியும். இப்போ நம்ம ஜென்ரலாக ப்ரேயர்னு சொல்லும்பொழுது சுயநலமான ஒரு ப்ரேயர் உண்டு, பொதுநலமான ஒரு ப்ரேயர் உண்டுன்னு சொல்லுவோம். என்ன சுயநலமான ஒரு ப்ரேயர், பொதுநலமான ஒரு ப்ரேயர் அப்படின்னுட்டா, எனக்கு வீடு வேணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சுயநலமான ப்ரேயர்ஸ். ஆனால் என் ஃப்ளாட்டில் இருக்கிறவாள்லாம் நன்னா இருக்கணும் அப்படின்னு நம்ம என்றைக்குமே ப்ரேயர் பண்ணினதில்லை. ஆனால் கோவிட் வந்து அப்படி நம்மளை பண்ண வச்சுடுத்து. கோவிடில் நம்ம முதல்ல என்ன நினைக்கிறோன்னா, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களுக்கோ அந்த ஃப்ளாட்ஸில் இருக்கிறவர்களுக்கோ யாருக்கும் கோவிட் வந்துடக்கூடாது. ஏன்னா வந்ததுன்னா அடுத்தது நமக்கும் வந்துடும். அடுத்தது வந்தது என்னென்னா அந்த ரோடை பிளாக் பண்ணிவிடுவா, அப்புறம் நமக்கும் டெஸ்ட்டுக்கு கூட்டுண்டு போவா. அப்போ நம்ம இந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு மட்டும் கோவிட் வராமல் இருந்தால் போகாது, நான் எங்கே குடியிருக்கிறேனோ அந்த தெருவுலையோ அந்த வீட்டிலையோ அந்த ஃப்ளாட்ஸ்லேயோ யாருக்கும் வரக்கூடாதுன்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறோம் பார்த்தெல்லாம். அப்போ சிம்பிளாக ஒரு பொது நலத்தில் ஒரு சுயநலமும் அடங்கிடுறது. ஆனால் சுயநலத்தில் ஒரு காலும் பொதுநலம் அடங்காது.